ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படும் செயலி மூலம் ட்ரேடிங் செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம் செய்து பொதுமக்களிடமிருந்து கோடிகளை சுருட்டிய கும்பலில் 7 பேர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். கால் சென்டர் மூலம் 100க்கும் மேற்பட்டோரை வேலைக்கு அமர்த்தி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? ட்ரேடிங் தான் ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் பண்ணும். உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பும் கொடுக்காது. நாங்க பண்ணிட்டீங்கன்னா அதுவே ட்ரேட் பண்ணி இது கொடுத்துரும், வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொன்னாங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் கோகிலா அரசு ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவரது முகநூல் பக்கத்தில் குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் என்ற பெயரில் விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. அதில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ட்ரேடிங் செய்யலாம், அதற்கான சாஃப்ட்வேர் இலவசமாக வழங்கப்படும் என்றும் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. இதனால் கவரப்பட்ட கோகிலா அந்த லிங்கை ஓபன் செய்து அதில் தனது பெயர், முகவரி, தொலைபேசி எண்ணை பதிவு செய்திருக்கிறார். அடுத்த நாள் முதல் அவரது செல்போனுக்கு தொடர்ந்து அழைப்புகள் வர ஆரம்பித்தன. பெங்களூருவிலிருந்து வந்த செல்போன் அழைப்பில் குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் மற்றும் அல்கோ மாஸ்டர் ட்ரேடிங் கம்பெனியிலிருந்து பேசுவதாக தெரிவித்து தொடர்ந்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். தங்கள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் மூலம் ஆன்லைன் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி அவரை பிரெயின் வாஷ் செய்திருக்கின்றனர். இதனால் கோகிலா முதல் தவணையாக 38,000 ரூபாயை செலுத்தியிருக்கிறார். ஆரம்பத்தில் அதிக லாபம் கிடைத்துள்ளதாக கூறி அந்த நபர்கள் தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துள்ளனர். கோகிலாவும் தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் கடன் வாங்கி அடுத்தடுத்து முதலீடு செய்திருக்கிறார். இவ்வாறாக பல்வேறு தவணைகள் மூலமாக 18 லட்சம் ரூபாய் வரை அனுப்பியுள்ளார். ₹1 கூட லாபமாக திருப்பி வரவில்லையே என்று ஆதங்கப்பட்ட கோகிலா அந்த நிறுவனத்தினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது பல்வேறு காரணங்களை கூறி தட்டி கழித்திருக்கின்றனர். மேலும் 1.5 லட்சம் ரூபாய் கட்டினால் மொத்த பணத்தையும் கொடுத்து விடுவதாக அவர்கள் கூற ஆத்திரமடைந்த கோகிலா இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை மாதம் புகார் அளித்திருக்கிறார். இது செப்டம்பர்ல இருந்து ஜூன் வரைக்குமே 18,0556 ரூபாய். அதுக்கப்புறம் ஒரு 1,70,000, 2.5 லட்சம், 1,60,000, அப்படி ஒரு 5 லாக் எல்லாமே யூபிஐ ஐடி தான் சார். எல்லாமே யூபிஐ லிங்க் ஷேர் பண்ணி தான் சார் அவங்க வாங்கிட்டாங்க. இல்ல சார், காமிக்கல சார், அதை எதுவுமே காமிக்கல. நான் திரும்பவும் அவங்கள்ட்ட கேட்டேன் சார், இந்த மாதிரி ஏன் நீங்க வாங்கிட்டீங்க, திரும்ப என்னோட அக்கௌண்ட்ல காமிங்கன்னா எல்லா அக்கௌண்ட் ஃப்ளோட்டிங்ல போகுது, என்னோட அக்கௌண்டோட டீடைல் எல்லாம் நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கும் சென்ட் பண்றதில்ல. அவங்களுக்கு ஃபோன் போட்டாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க சார். நம்ம கால் போட்டா லைனே போகாது. அவங்களுக்கு எப்போ அந்த காசு தேவைப்படுமோ அது திரும்ப பண்ணுவோம். ஏன்னா நம்ம கொடுத்த அமௌண்ட்டை வாங்கணுமே, அதை நம்ம வீட்டுக்கு தெரிஞ்ச இஷ்யூஸ் ஆயிடும். வீட்டுக்கு தெரியாம நம்ம இது பண்ணதுனால அதை கொடுத்தது இஷ்யூ வந்துடும். அதனால அதை வாங்கணும் தான் சார் அவங்க திரும்ப எல்லா அமௌண்ட்டுமே, இந்த அமௌண்ட் எல்லா அமௌண்ட்டும் கடன் வாங்கி தான் சார் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதே. என்னுடைய அமௌண்ட் வெறும் 10,000 மட்டும் தான் என்னுடைய அமௌண்ட். எல்லாமே கடன் வாங்கி அவனுக்கு 10% தான் நீங்க வாங்கி கொடுங்க, 10% பரவாயில்ல, ஒரே வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரே மாசத்துல எல்லா ரிட்டர்னும் கொடுத்துடுறேன், அப்படிதான் சார் அவங்க சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ட்ரேடிங் சொல்லி தான். அப்படிலாம் இல்ல சார், ட்ரேடிங் தான். ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் பண்ணும். உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பும் கொடுக்காது. நாங்க பண்ணிட்டீங்கன்னா அதுவே ட்ரேட் பண்ணி இது கொடுத்துரும், வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சார் சொன்னாங்க. வழக்கு பதிவு செய்த போலீசார் வங்கி மூலமாக கோகிலா ட்ரேடிங் நிறுவனத்திற்கு பணம் அனுப்பிய வங்கி கணக்குகள், வாட்ஸ்அப் மெசேஜ்கள், அந்நிறுவனத்தின் வெப்சைட் ஆகியவற்றை ஆய்வு செய்து தகவல்களை சேகரித்தனர். இந்த விசாரணையில் பண மோசடியில் ஈடுபட்டது பெங்களூரு மற்றும் நெய்வேலியில் கால் சென்டர் வைத்திருப்பவர்கள் என்பது தெரிய வந்தது. நெய்வேலி, தில்லை நகர் மற்றும் பெங்களூருவில் உள்ள கால் சென்டர்களில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் துபைல் அகமது, பிரவீன், ஜெகதீஷ், அன்சார் முகமது, ராமச்சந்திரன், பிரேமானந்த், விமல்ராஜ் ஆகிய 7 பேரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக இந்த கும்பலின் நெட்வொர்க் பல நாடுகளில் விரிந்திருப்பது தெரிய வந்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் துபாயை தலைமையிடமாக கொண்டு இந்தியா, ஹாங்காங், தாய்லாந்து போன்ற நாடுகளில் பல கால் சென்டர்களை அமைத்து மோசடி செய்வதையே தொழிலாக மேற்கொண்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. முதற்கட்டமாக நெய்வேலி மற்றும் பெங்களூருவில் உள்ள கால் சென்டர்களில் சைபர் கிரைம் போலீசார் ரெய்டு நடத்தியிருக்கின்றனர். ஒவ்வொரு கால் சென்டர்களிலும் 50 முதல் 60 பேர் வரை வேலை செய்து வந்திருக்கின்றனர். இந்நிறுவனங்களின் சர்வரை ஆய்வு செய்ததில் சுமார் 1.5 லட்சம் பேரின் தகவல்களை திரட்டி வைத்திருப்பதும் தெரிய வந்தது. தங்கள் மோசடி வேலைகளுக்கு இந்த கும்பல் சுமார் 64 வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி வந்துள்ளன. அதில் மிக முக்கியமான கணக்கு ஒன்றில் மட்டும் சுமார் 56 கோடி ரூபாய் வரை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மோசடி பணத்தில் பெங்களூரு, ஏற்காடு, புதுச்சேரி மற்றும் கொடைக்கானலில் சொகுசு பங்களாக்களை இந்த கும்பல் வாங்கி குவித்துள்ளது. இந்த கும்பலுக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவரான நௌஷத் கான் அகமது என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்.
கால் சென்டரில் பணி செய்து வந்த அனைவருக்கும் அவர்கள் பொதுமக்களை ஏமாற்றுவது தெரிந்தே வேலை செய்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் அனைவரையும் வழக்கில் சேர்க்க முடிவு செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல இவங்க கால் சென்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சுட்டு ஃபேஸ்புக் ஆட் மூலியமா மக்களை வந்து கவர்றாங்க. ஃபேஸ்புக் ஆட்ல வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் தரோம் 50%, 60%ன்னு சொல்லி அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்த உடனே இவங்க கால் சென்டர்ல இருந்து அவங்களுக்கு கால் போகுது. அது மூலியமா அவங்கள வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட் தரோம்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு, நாங்கள் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், அந்த சாஃப்ட்வேர் மூலியமா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரேடிங்ல பயங்கரமா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு காசு வாங்குறது. இனிஷியலா கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்க மாதிரி காமிச்சிட்டு அவங்க இன்னும் காசு போட்ட உடனே இருக்கிற எல்லா காசையும் வைப் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லா லாஸ் ஆயிருது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே VPN யூஸ் பண்ணி கால் எக்ஸ்சேஞ்சஸ் வச்சிருக்காங்க. எதுவுமே இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பர் கிடையாது. ஸோ அதனால ஏதாவது கஸ்டமர் காசை போட்டுட்டாங்கன்னா நம்மளால திருப்பி அவங்கள கான்டாக்டே பண்ண முடியாது. ஸோ அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் அந்த கால் நம்மளால போக முடியாது. மோசடிக்காரர்களிடமிருந்து 4 சொகுசு கார்கள், ஒரு விலை உயர்ந்த பைக், வேன், கணினி, கிரெடிட் கார்டுகள், டெபிட் கார்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த கும்பல் மொத்தம் எத்தனை பேரிடம் மோசடி செய்துள்ளது என்பது தெரியவரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.